நடிக்க கூட அடிச்சுக்கிறேன் நான் பார்த்துறேன். அதான் ஒரு வீடியோ கால் வந்து அது கஷ்டம். காடு நீங்கள் சுருக்கான போடுவீங்களா? ஏதான் சரி கொஞ்சம் போகல பூச்சி இருப்பாங்க தான் பேக் ஒன்று வாங்க. இதை பாரு எப்படி வேலை செய்யறாங்க. பாரு வீடியோ வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ அனுப்பி விட்டா அங்கே பார்த்துக்குவாங்க. இல்லை சேனலில் பார்க்கலாம் குமாரா. செம்ம தானே. மகாராஷ்டிராவிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் தான் இருக்குது. அதாவது ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல அது போல் இருக்குது. அதை விட அதிகமாகவே இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வறட்சியான பிரதேசமாக தான் தருது. ஆனால் இருந்தாலும் செமையாக வந்து குளிருது, ரொம்ப கொடுமையாக அடிக்குது வெயிலும். ஆனால் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பனி கண் தெரியாத அளவுக்கு பெய்யுது. இது பார்த்தீங்கன்னா மணி ஒரு 8 மணி இருக்கும் அந்த டைமில் எடுத்தது. ஏன்னா இன்றைக்கி லீவு, நாங்கள் வேலைக்கு போகல, லீவு. அதனால் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து எல்லோரும் பீடி குடித்தா தான் வாயில் போக விடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும்போது வாயாலையும் மூக்காலையும் போக போகுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது. ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இது மகாராஷ்டிராவில் ஹோட்டலு. என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் எல்லாமே ஹிந்தியில் இருக்குது. நாங்கள் சாப்பிட வந்தது பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு வந்து தண்ணியாட்டம் வச்சு சால்னா மாதிரி கொடுப்பாங்க. அதுங்க வந்து ஃபேவரட், நிறைய பேருக்கு அது பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு அது பிடிச்சிருந்த ஒரு ஃபுட்டு. அந்தளவுக்கு இருக்குது, சூப்பராக செய்வாங்க. அதே போல் போண்டா மாதிரி போட்டு அது கூட பச்சை மிளகா வச்சு கொடுப்பாங்க. இந்த காட்டுற மாதிரிங்க இந்த ஃபுட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். வர பார்த்து காட்டுறேன். இப்போ நான் சாப்பிட்டு வந்தது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் பூரியும். நான் சொன்னது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இது மாற்றி கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வந்து சொல்கிறேன். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. டேஸ்ட்டு ரொம்ப மட்டமாக தான் இருந்தது. பஸ் ஏறிச்சு. பஸ்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஊரில் டவுன் பஸ்ஸை விட மோசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவு தான் இருக்குது. நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் அங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆன மாதிரி தெரியல. ஒரே இறைச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.